உத்தரப்பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த 117 தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் நமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி மேஜிக் வால் மூலமாக அளிக்கும் தகவல்களை நேரலையில் தற்போது பார்க்கலாம். நன்றி விஷ்ணு. இப்போ இந்த மேஜிக் வால்ல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களோட மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு, அது மட்டும் இல்லாம கடந்த 2009-2014 மக்களவை தேர்தலின் போது இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்த வெற்றி வாய்ப்புகள் யாருக்காக இருந்திருக்கிறதுங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மாநிலங்கள். இதுல நம்ம முதல்ல அசாம் மாநிலத்துல இன்னைக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 14 தொகுதிகள்ல 4 தொகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுல கடந்த 2014 மக்களவை தேர்தலில் AUDF 2 இடங்களையும், பாரதிய ஜனதா 1 இடத்தையும், மற்ற கட்சி 1 இடத்தையும் கைப்பற்றியிருந்தது. இப்போ நாம இதுல முக்கியமா வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசாமினுடைய கவுஹாத்தி எடுத்துக்கலாம். கவுஹாத்தி அப்படிங்கிறது கடந்த முறை பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருந்த ஒரு தொகுதி. இந்த முறை குயின் ஓஜா பாரதிய ஜனதா வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து பாபிதி சர்மா காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்குகிறார். 2014 மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா வென்ற தொகுதியாக இது இருக்கிறது. அதுவே 2009 மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா இந்த இடத்தை கைப்பற்றி இருந்தது. அப்போ பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 45 விழுக்காடு. அதுவே 2014 மக்களவை தேர்தலில் 56 விழுக்காடு. 2009ற்கும் 2014 மக்களவை தேர்தலிலுமே பாரதிய ஜனதா அதிக அளவிலான வாக்கு சதவீதத்தை இந்த தொகுதியில் பெற்றிருந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக முக்கியமா பார்த்தோம்னா கலியபர் தொகுதியை பார்க்கலாம். கலியபர் தொகுதியை பொறுத்த மட்டும் அங்க கௌரவ் காகோய் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தவர். காங்கிரஸ் அந்த தொகுதியில் கைப்பற்றிய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 38, பாரதிய ஜனதா கைப்பற்றியது 36 2014 மக்களவை தேர்தலில். அதுவே 2009 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கைப்பற்றிய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 45, பாரதிய ஜனதா 29 விழுக்காடு வாக்கு சதவீதம் தான் பெற்றிருந்தது. இந்த அசாமில் நடைபெற்று வரும் தற்போது இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு நாம பார்த்தோம்னா அசாமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 46.6 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 மணி நிலவரப்படி இன்னும் வாக்குப்பதிவு அந்த பகுதிகளில் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக சத்தீஸ்கர் மாநிலத்தை எடுத்துக்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த மட்டும் அது பெரும்பாலும் நக்சல்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு 7 தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது. இதுல பாரதிய ஜனதா 6 இடங்களை 2014 கைப்பற்றி இருக்கிறது. 2009 காங்கிரஸ் 2014 காங்கிரஸ் கைப்பற்றிய தொகுதி 1. ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவிகிதம் நம்ம பார்த்தோம்னா 46 விழுக்காடு 2014. அதுவே 2009 மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா 44% வாக்கு வங்கியை பெற்றிருந்தது. ஆனாலும் 2009 பாரதிய ஜனதா 6 இடங்களை தான் கைப்பற்றி இருந்தது. ஆகவே இந்த 6 இடத்துல இந்த முறை அதுக்கு அதிக அளவிலான போட்டி பாரதிய ஜனதாவிற்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல முக்கியமா நம்ம இந்த கொர்பா தொகுதி எடுத்துக்கலாம். கொர்பா தொகுதி அப்படிங்கிறது கடந்த 2014 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அங்க சந்திராஸ் மகந்த் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட ஒரு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை ஜோதிஸ்னா மகத் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இது காங்கிரசினுடைய ஒரு பலம் வாய்ந்த தொகுதி அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் குர்பாக் தொகுதி மறுபடியும் காங்கிரஸ் வசம் வருமா? ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த மட்டும் வாக்காளர்கள்னு பார்த்தோம்னா பழங்குடியின வாக்காளர்கள் 30 விழுக்காடு இருக்கிறார்கள். அதனால சத்தீஸ்கர்ல இந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியா இன்னொரு தொகுதினா துருக் தொகுதியை பொறுத்த மட்டும் கடந்த முறை அது பாரதிய ஜனதா கைப்பற்றிய ஒரு தொகுதி. பாரதிய ஜனதாவுடைய சரோஜ் பாண்டே இந்த தொகுதியை வென்றிருந்தார். 34% வாக்குகளோடு பாரதிய ஜனதா இந்த தொகுதியை கைப்பற்றியிருந்தது. 2014 இந்த தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்தது. காங்கிரசினுடைய வாக்கு சதவீதம் 45. அதுவே பாரதிய ஜனதா கைப்பற்றியது 44. 2 கட்சிக்கும் இடையில கிட்டத்தட்ட 1 விழுக்காடு அதிகமான அளவுதான் வாக்குகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 2 கட்சிக்கு இடையில 1% வாக்குப்பதிவு அப்படின்னா மார்ஜின்ல அந்த கட்சி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. இது சத்தீஸ்கரினுடைய ஒட்டுமொத்தமா இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியினுடைய நிலவரம். இதுவே சத்தீஸ்கர்ல ஒட்டுமொத்தமா இப்போ இந்த நடைபெறக்கூடிய இந்த 7 தொகுதிகளுக்கு இதுவரை இந்த
2 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா 43% இருக்கிறது. இது கணிசமான ஓரளவு வாக்குப்பதிவு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இன்னும் நேரம் போக போக வாக்கு வங்கி மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சத்தீஸ்கருக்கு அடுத்தபடியா முக்கியமா குஜராத் மாநிலத்தை எடுத்தோம்னா குஜராத்ல ஒரே கட்டமா 26 தொகுதிகளுக்கும் அங்க தேர்தல் நடத்தப்படுகிறது. பாரதிய ஜனதா கடந்த முறை 26 தொகுதிகளையுமே கைப்பற்றி இருந்தது. அதுவே 2009 மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா 15 இடங்களையும் காங்கிரஸ் 11 இடங்களையும் கைப்பற்றி இருந்தது. 2014 நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 2009 விட கிட்டத்தட்ட 8 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. இந்த கடந்த 2009 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 8 விழுக்காடு அளவிற்கு பாரதிய ஜனதாவிற்கு அதிகமான வாக்கு சதவிகிதம் கிடைத்திருக்கிறது. இங்க முக்கியமா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நாம பார்த்தோம் அப்படின்னா காந்தி நகர்ல அமித்ஷா போட்டியிடுறார் நம்ம பார்த்தோம். அதே போன்று சூரத்துல போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா சார்பில் தர்ஷனா விக்ரம் ஜர்தோஷ் இவங்க தான் கடந்த முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர். இந்த முறையும் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இது பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இங்க பட்டிதார் சமூகத்தினுடைய ஆதிக்கமும் இருக்கும். குஜராத்தை பொறுத்த மட்டும் பட்டிதார் சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹர்திக் பட்டியாவும் காங்கிரஸோட இணைந்திருக்கிறார். அதனால அவரும் கணிசமான வாக்கு சதவீதத்தை பிரிக்க கூடும் அப்படின்னு அங்க இருக்க தேர்தல் நோக்கர்களால கணிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியா நம்ம சூரத் மட்டும் இல்லாம வதோதரா தொகுதியை பார்த்தோம்னா வதோதரா தொகுதியை பொறுத்த மட்டும் அதுவும் கடந்த முறை 2014 மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா வென்ற ஒரு தொகுதி. மிக முக்கியமாக வதோதரா தொகுதியில் கடந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை ரஞ்சன் பென் பட் பாரதிய ஜனதா வேட்பாளராக அந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பலம் வாய்ந்த கோட்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இங்க பழங்குடியின மக்களினுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு இருக்கிறது. இதெல்லாம் இந்த தேர்தலில் எந்த அளவிற்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறப்போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த மட்டும் குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 2 மணி நிலவரப்படி பதிவாக இருக்கக்கூடிய வாக்கு நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டும் 39 விழுக்காடு இந்த 26 தொகுதிகளுக்கும் சேர்த்து 39 விழுக்காடு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது 2 மணி நிலவரப்படி. இன்னும் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது விறுவிறுப்பாகத்தான் நடைபெற்று வருகிறது. முக்கிய வேட்பாளர்கள் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடியும் காந்தி நகர் வாக்குச்சாவடியில் சென்று வாக்களித்திருக்கிறார். இது போன்ற முக்கிய தலைவர்கள்லாம் இந்த இடத்துல போட்டி போறதுனால குஜராத்தினுடைய தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குஜராத்துக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான மாநிலம் அப்படின்னா நம்ம கேரளா எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவில் 20 தொகுதிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 20 தொகுதிகளில் 2014 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 12 இடங்களையும் இடதுசாரிகள் தலைமையிலான கூட்டணி 6 இடங்களையும் கைப்பற்றியிருந்தது. மற்றவை 2 பாரதிய ஜனதா பெரிய அளவிலான தொகுதிகளிலும் இல்லை என்றாலும் பாரதிய ஜனதாவுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10 விழுக்காடு இருக்கிறது. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு 40 விழுக்காடாக இருக்கிறது. இதுவே 2009 நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்போ 16 இடங்களை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கைப்பற்றி இருந்தது. இடதுசாரிகள் 4 இடங்களை கைப்பற்றி இருந்தன. ஆனா வாக்கு விழுக்காடா கடந்த முறை ஒப்பிடும் பொழுது இந்த 2014 மக்களவை தேர்தலோடு நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2009 மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா 3 விழுக்காடு அதிகமாக 2014 பெற்றிருக்கிறது. அதுதான் கள நிலவரத்திலிருந்து நாம புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்தபடியா இந்த கேரளால இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிங்கிறது 4 தொகுதி. ஒன்னு எர்ணாகுளம், பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம், வயநாடு. இந்த எர்ணாகுளம் தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலவரத்தை நாம இப்ப பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை அது காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. KV தாமஸ் காங்கிரஸ் வேட்பாளராக இருந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். 46 விழுக்காடுகள் பெற்றிருக்கிறார். இந்த முறை காங்கிரஸ் வேட்பாளராக ஹிபி எடின் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து KJ அல்போன்ஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா வேட்பாளராக. 2014 மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில காங்கிரசினுடைய கூட்டணி பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 41 இருக்கிறது. அதுவே 2009 மக்களவை தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா 46 இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 விழுக்காடு அப்படிங்கிறது காங்கிரசிற்கு அதிகமான தொகுதியாக இருக்கிறது, அதிக விழுக்காடாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இப்போ 2 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமா இந்த 20 தொகுதிகளுக்கும் நடைபெறக்கூடிய தேர்தலில் 39 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறதா தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான மாநிலம்னு நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த மட்டும் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கு. பாரதிய ஜனதா இந்த 5 தொகுதிகளில் எத்தனை இடங்களை கைப்பற்ற போகிறதுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. கடந்த 2014 மக்களவை தேர்தலில் 28% வாக்கு சதவீதத்தோடு 3 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் 1 இடத்தை கைப்பற்றியிருந்தது. அதுவே 2009 மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா காங்கிரஸ் 4 இடங்களையும் இடதுசாரிகள் 1 இடத்தையும்
கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் வாக்கு சதவிகிதமாக காங்கிரஸை ஒப்பிடும் பொழுது இடதுசாரிகள் 1 விழுக்காடு அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். இது இந்த தேர்தலில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த 5 தொகுதிகளுக்கும் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவுல இதுவரைக்கும் கடந்த 2 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் பார்த்தோம்னா இந்த 5 தொகுதிகளுக்கும் 52 விழுக்காடாக பதிவாகி இருக்கிறது. இது மிக அதிகமான ஒரு வாக்குப்பதிவாகவும் சொல்லப்படுகிறது. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இறுதியா என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களையும் நாம எடுத்துக்கிட்டோம்னா இதுல குறைந்த அளவுல பதிவான வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல மிக குறைவாக 9 விழுக்காடு மட்டும்தான் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இதுதான் கடந்த 2009க்கும் 14க்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா கள நிலவரமா இருக்கு. நன்றி காயத்ரி, மிகவும் விரிவான தகவல்கள். 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாநிலங்களும் தற்போது நிலை என்ன என்பது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம்.